ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத பாட வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த பைபிள் ஸ்டடியை ஆன்லைன் மூலமாக கவனிக்கிற பார்க்கிற உங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாம் ஒரு தொடர் வேதபாட சத்தியங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தினுடைய கடைசி 2 வரியை நாம் தியானித்து வருகிறோம். அது என்ன? நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று என்ன செய்வேன்? நீக்கிவிடுவேன் என்று சொல்லுகிறார். ஒரு சபை குத்து விளக்குக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒரு சபைனா அது வெளிச்சம் கொடுக்கணும். அதுதான் பைபிள் சொல்லுகிறது. உதிக்கிற உன்னிடத்தில் ராஜாக்கள் என்ன செய்வாங்க? நடந்து வருவாங்க. கர்த்தருடைய மகிமை உன் மேலே காணப்படும். அவருடைய மகிமை உன் மேலே உதிக்கும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. நீங்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்கணும். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நாம் இருளுக்குரியவர்கள் அல்ல என்று வேதம் நமக்கு தொடர்ந்து நாம் யார் என்பதை பைபிள் சொல்லி கொண்டே இருக்கிறது. சந்திரனையோ சூரியனையோ நட்சத்திரத்தையோ இந்த உலகத்துக்கு கர்த்தர் வெளிச்சமாக வைக்கல. ரட்சிக்கப்பட்ட உங்களை என்னையும் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வெளிச்சமா இல்லைன்னா அந்த இடம் இருண்டு போகும். ஆகவே நீங்க இருக்கிற தெருவில், நீங்க இருக்கிற வீட்டில், நீங்க இருக்கிற சபையில உங்கள் நிமித்தம் வெளிச்சம் உண்டாகணும். ஆமென்னு சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. நான் இருக்கிற இடத்துல என் நிமித்தம் வெளிச்சம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் வெளிச்சமாக இருந்தீங்கன்னா பிசாசு வர முடியாது, மந்திரவாதம் ஒன்றும் செய்ய முடியாது, தீமை ஒன்றும் செய்ய முடியாது, இருளுக்குரிய ஒன்றும் அங்கே வேலை செய்யாது. ஏன்னா அங்கே அவர் வெளிச்சமாக இருக்கிறது. அல்லேலூயா. உதாரணமாக ஒரு ரூமில் இருட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். வெளிச்சம் வந்துச்சுன்னா அந்த இருட்டு எங்கே ஓடுதுன்னே தெரியாது. அல்லேலூயா. அப்போ வெளிச்சமானது இருளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு வீட்டில் லைட்டு போடலை, அங்கே இருட்டு இருக்குது. ஆனால் லைட்டு போட்ட உடனே அந்த இருட்டு இல்லை நான் போவே மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லாது. அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள இருந்து வெளிச்சம் வெளிப்படுமானால் இருளுக்கு அங்கே வேலையே இல்லை. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும்னா நாம் சரியான மனம் திரும்புதல் இருக்கணும். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும்னு சொன்னால் நம்முடைய குத்து விளக்கு சரியாக இருக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ குத்து விளக்கை குறித்து நம்ம தியானிச்சுட்டு வரோம். குத்து விளக்கை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நம்ம அதை கடந்த நாட்களை தியானிச்சுட்டு வருகிறோம். விசேஷமாக யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கை உண்டாக்குவாயாக, அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். ஒரு குத்து விளக்கினுடைய ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் எல்லாமே எப்படி தாங்க? அது பசும் பொன், சாதாரண பொண்ணு கிடையாது. சோத்திருக்கிறோம். அப்போ குத்து விளக்கு பிரகாசிக்க வேண்டுமானால் குத்து விளக்கு எதிலே செய்யப்பட்டிருக்கணும்னு கர்த்தர் டீச் பண்றார். சோத்திருக்கிறோம். அதில் வெண்கலமோ இரும்போ அல்லது மரமோ அல்லது டூப்ளிகேட் தங்கமோ, பாதி தங்கம் பாதி சோத்திருக்கிறோம் செப்பு, இதெல்லாம் கலக்கக்கூடாது. பசும்பொன் ரீஃபைன்டு கோல்டாக அது இருக்கணும். அதில் எதுவுமே வேற எந்த சோத்திருக்கிற உலோகங்களும் என்ன செய்யக்கூடாது? கலக்கக்கூடாது. அப்படியானால் இப்போ குத்து விளக்காக இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள எந்த மாய்மானமும் இருக்கக்கூடாது. சோத்திருக்கிறோம். நம்முடைய உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நமக்குள்ள சோத்திருக்கிறோம் எந்த விதமான கலப்படமும் இருக்கக்கூடாது, மாறுபாடுகள் இருக்கக்கூடாது, வேற்றுமை நிழல் இருக்கக்கூடாது. நாம் முற்றிலும் அவருக்குரியவர்களாகவே நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையே ஒரு பசும் பொன்னாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும் என்கிற காரியங்களை நான் கடந்த நாட்களில் உங்களோடு கூட போதித்து வருகிறேன். அருமையானவர்களே, அந்த பொன் என்று சொன்னால் என்ன என்பதை குறித்து நாம் போன வாரம் தியானிக்க ஆரம்பித்தோம். போன வாரத்தின் செய்தியை நான் தொடர விரும்புகிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும்
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு பொண்ணுக்கே ஒரு சோதனை தேவைப்படுது. அழிந்து போகிற ஒரு பொன் அக்கினினால் என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படும். ஒரு பொன் அக்கினினால சோதிக்க சோதிக்க அது இன்னும் பளபளப்பா ஆகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஒரு கொல்லன் ஒரு தங்கத்தை எடுத்து அதை நெருப்புல போட்டு புடம்பிட்டு அப்புறம் எடுத்து பார்க்கிறார், அப்புறம் புடம்பிடுறார், அப்புறம் எடுத்து பார்க்கிறார், அதை புடம்பிடுறார். இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு நபர் கேட்கிறாரு, ஐயா இந்த பொண்ணை நெருப்புல போடுறீங்க எடுக்கிறீங்க, நெருப்புல போடுறீங்க எடுக்கிறீங்க, எப்போதான் இந்த வேலை முடியும்? இந்த நெருப்புல இருந்து எப்போதான் இந்த பொண்ணை விடுவிக்கப்படும்? இப்படி சோதிக்கிறீங்களே அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை, நீங்க நெருப்புல போடுறீங்க, அப்புறம் எடுத்து அதை பார்க்குறீங்க, மறுபடியும் போடுறீங்க, என்ன தெரியுது உங்களுக்கு அந்த பொண்ணுல? அது சுத்தமாக பொன் என்று எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு அந்த பொற்கொள்ளன்ட்ட கேட்டு அவர் சொல்றாரு, நான் அதை நெருப்புல சோத்திருக்கிற புடம்பிட்டு அதை பார்ப்பேன், என் முகம் அந்த பொண்ணுல தெரிகிற வரைக்கும் அதை புடம்பிடுவேன். அது நல்ல ரீஃபைன்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பொற்கொள்ளனின் முகம் அந்த தங்கத்தில் என்ன செய்யுமா? தெரியும், அந்த ரிஃப்ளெக்ட் தெரியுமா? சோத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையில, ஒரு விசுவாசியா இருக்கிற நாம சுத்த பொண்ணுன்னு எப்ப தெரியும்னா, தேவனுடைய மகிமை நம்மிலிருந்து வெளிப்படும் போது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் என்னிலிருந்து தேவனுடைய வெளிச்சம் வரல, என்னிலிருந்து ஒரு மகிமை வெளிப்படலை, என்னிலிருந்து தேவனுடைய சாயல் வெளிப்படலைன்னா நான் இன்னும் பசும்பொன்னா மாறலன்னு அர்த்தம். தோத்திருக்கிறோம். இன்னும் என்னிலிருந்து களையப்பட வேண்டியது, என்னிலிருந்து நீக்கப்பட வேண்டியது, என்னிலிருந்து நீக்கப்பட வேண்டிய நிறைய களிம்புகள் இன்னும் எனக்குள்ள கலந்து இருக்குது. சோத்திருக்கிறோம். பொன்னி டைரக்டா இருக்காது, அது மண்ணுக்குள்ள, அது பலவிதமான அழுக்குக்குள்ள இருக்கும். அதை எடுத்து சோத்திரம், அதை புடம்பிட்டு அக்கினியில புடம்பிட்டு அதை சுத்த பொண்ணாக மாற்றுவாங்க. சோத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது இங்க ஒரு இல்லஸ்ட்ரேஷனாக இங்க சொல்லப்படுது பாருங்க, ஒரு உதாரணத்தோடு. அழிந்து போகிற பொன் அக்கினினால் என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படும். ஆனால் சொல்லிட்டு அதை பார்க்கிலும், நம்ம பொண்ணு தான் ரொம்ப விலையேறப்பட்டது நினைக்கிறோம், ஆனா பைபிள் சொல்லுகிறது அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். அல்லேலூயா. இப்ப பழைய ஏற்பாட்டுல ஒரு குத்து விளக்கு சோத்திருக்கிறோம் நல்ல பிரகாசித்து எரிய வேண்டுமானால் அது என்ன உலோகத்தினால செய்யப்படணும்? பசும்பொன்னினால் செய்யப்பட்டிருக்கணும். அதுல வேற ஒன்று என்ன செய்யக்கூடாது? கலக்கக்கூடாது. புதிய ஏற்பாட்டிலே நீங்களும் நானும் குத்து விளக்காக வெளிச்சம் கொடுக்கிறவளா இருக்கணும்னா நாம் சோத்திருக்கிறோம் கலப்படம் இல்லாத நல்ல விசுவாசத்தை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, விசுவாசின்னு பேர் இருக்கும், ஆனா மாய்மாலம் இருக்கும். விசுவாசின்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த விசுவாசம் பூரணமா இருக்காது. சோத்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரம் பாருங்க, ஒரு நேரம் விசுவாசிப்பாங்க, ஒரு நேரம் விசுவாசிக்க மாட்டாங்க, ஒரு நேரம் விசுவாசிப்பாங்க, ஒரு நேரம் சந்தேகப்படுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சோத்திருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் நல்ல குவாலிட்டியா இருக்கணும். நம்முடைய விசுவாசம் எத்தனை சோதனைகள் நமக்கு வந்தாலும் நம்முடைய விசுவாசம் நிலைத்து நிற்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது, ஆமா இயேசுநாதர் எனக்கு என்ன செஞ்சிட்டார், நான் ஜெபம் பண்ணி என்ன ஆச்சு, நான் பைபிள் வாசிச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டோம்னா விசுவாசத்துல தோத்துட்டோன்னு அர்த்தம். தோத்துறோம், பின்வாங்கிட்டோன்னு அர்த்தம். அந்த விசுவாசம் ஒரிஜினல் இல்லைன்னு அர்த்தம். அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி நெருப்புல போடுறதுக்கு சோத்திருக்கிறோம் நேபுகாத்தி நேச்சார் சொன்ன போது அவங்க அசரவே இல்லை பாருங்க. சோத்திருக்கிறோம். நேபுகாத்தி நேச்சாரே, உனக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை, இந்த நெருப்பை காட்டிலாம் எங்களை நீங்க பயமுறுத்த முடியாது. இந்த நெருப்புல விழுந்து சோத்திருக்கிறோம் நாங்கள் கருத்து போகிறதற்கு நாங்கள் ஒன்றும் செப்பு கிடையாது, நாங்கள் விசுவாசத்தை உடையவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் எங்கள் விசுவாசத்தை நாங்கள் விடமாட்டோம். அதான் பொன்னை போன்ற விசுவாசம். உங்களுக்கு புரியுதா? சிங்கக்கெபியை காட்டி சோத்திர தானியேலை பின்னுக்கு இழுக்கலான்னு பார்த்தாங்க. அவன் சொன்னா சோத்திரிக்கிறோம், சிங்கமே என்ன சோத்திர சேதப்படுத்தினாலும் சரிதான், என் ஜெப வாழ்க்கையை கர்த்தரை நம்பி இருக்கிற என்னுடைய விசுவாச வாழ்க்கையை நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். நெருப்புல போட்ட சோத்திரிக்கிறோம் அவங்க அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒன்று கருத்து போகல.
இன்னும் அவருடைய வாழ்க்கை சோத்தரிக்கிறோம் அது மின்னிற்று. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்துச்சுன்னா, போராட்டம் வந்துச்சுன்னா, சோதனைகள் வந்துச்சுன்னா கர்த்தரை விட்டு பின்வாங்கிடுறாங்க, ஜெபத்தை விட்டு பின்வாங்கிடுறாங்க, பைபிளை வாசிக்கிறதை விட்டு பின்வாங்கிடுறாங்க. ஏன் பின்வாங்குறாங்கன்னா, அந்த விசுவாசம் பசும்பொன்னுக்கு ஒப்பாக இல்லை. ஒரு பசும்பொன்னாக இருந்தா அது எவ்வளவு அக்கினியில போனாலும் அதன் தரம் மாறவே மாறாது, அதன் நிறம் மாறவே மாறாது, அதன் தன்மை மாறவே மாறாது. அது எத்தனை நெருப்புக்குள் போய் வந்தாலும் அது பசும்பொன் பசும்பொன்னாகவே இருக்கும். அல்லேலூயா. ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளை, நல்ல ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் மேல நல்ல விசுவாசம் உடைய ஒரு தேவனுடைய பிள்ளை, எத்தனை சோதனை வந்தாலும் அவங்க இன்னும் இன்னும் பிரகாசிப்பாங்களே ஒழிய, இன்னும் இன்னும் ஜெபிப்பாங்களே ஒழிய, இன்னும் இன்னும் வேத வாசிப்பாங்களே ஒழிய, இன்னும் இன்னும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வாங்களே ஒழிய, அவர்கள் தரம் ஒரு நாள் என்ன செய்யாது, குறையாது. அல்லேலூயா. பைபிளை போட்டுக்குது, கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால். நீங்க இதை ஏதோ ஆண்டவர் அதனுடைய சோத்திரிக்கிறோம் சின்னதா இருக்குது என்பதற்காக மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல கடுகு. கடுகை குறித்து நான் பல முறை பேசியிருக்கிறேன், நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். சோத்திரிக்கிறோம், இந்த கடுகு இருக்குத, இந்த கடுகுல ஒரு சிறு துவாரத்தை கூட நீங்க பார்க்க முடியாது. மற்ற எல்லா நவதானியங்களையும் நீங்க தண்ணீர்ல ஊற போட்டீங்கன்னா அது முளை கட்டிடும். ஆனால் கடுகை நீங்கள் எவ்வளவு நாள் தண்ணீரிலேயே போட்டாலும் அது உப்பாது. அது எவ்வளவுக்கு எவ்வளவு வெயில்ல காய வைத்தாலும் அதன் அளவிலிருந்து குறையவே குறையாது. அதன் தன்மை ஒரே போலவே இருக்கும். அல்லேலூயா. தண்ணியில போட்டாலும் உப்பாது, அது வெயில்ல காய வச்சாலும் அது காய்ந்து போகாது, அது முளை கட்டாது. ஏனென்றால் அதுக்குள்ள எந்த துவாரமும் இல்லை, அதன் தன்மை மாறவே மாறாது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை மாறாது இருக்கிறாரானால் அவர் அந்த பசும்பொன்னுக்கு ஒப்பா இருக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கின் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் என்ன செய்யப்படும், சோதிக்கப்படும். என் பிள்ளை உண்மையாத்தான் என் மேல அன்பா இருக்கா, உண்மையாவே என்னை நேசிக்கிறாங்களா, என் மேல அன்பு வச்சுதான் சர்ச்சுக்கு வராங்களா, உண்மையிலேயே என்னுடைய பிள்ளைகள் என்னை நேசிக்கிறார்களா என்று தெரிவதற்கு தேவன் சில நேரங்கள் விசுவாச பரீட்சைகளை வைப்பார். அந்த விசுவாச பரீட்சையிலே நாம் ஜெயம் எடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அக்கினிக்கு முன்னாடி நீங்க ஒரு பதரை போல இருந்தீங்கன்னா, அக்கினிக்கு முன்னாடி நீங்கள் மற்றவைகளை போலவே எரிந்து போவோம். ஆனால் பசும்பொன்னை போல இருப்போமானால் எந்த அக்கினியும் ஜெயித்து வெளியே வருவோமே. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படிப்பட்டவங்க தான் பிரகாசிக்கிற குத்து விளக்கா இருப்பாங்க. பசும்பொன்னாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். விசுவாசத்துக்கு அடையாளமாக அவைகள் சொல்லப்படுகிறது. நான் போன வாரம் சொன்னேன், விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம் என்ற ஒரு குறிப்பை நான் உங்களோடு கூட பேசினேன். இரண்டாவது நான் சொன்னேன், விசுவாசம் கிரியைகளோடு கூடியது. விசுவாசம்னு சொன்னா உள்ள கிரியை இருக்கும் என்று நான் சொன்னேன். மூன்றாவது, விசுவாசம் நிகழ்காலத்துக்குரியது என்று நான் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு நான்காவது, பசும்பொன்னை போல உங்கள் விசுவாசம் இருக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த பசும்பொன்னுக்கு ஒப்பான அந்த விசுவாசம். எப்படி ஒரு பசும்பொன்னிலே கலப்படம் இல்லையோ அப்படியே நம்முடைய விசுவாசத்தில் கலப்படம் இருக்கக்கூடாது, மாய்மாலம் இருக்கக்கூடாது, அதுல ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. சோத்திரிக்கிறோம், அந்த விசுவாசம் நல்ல சோத்திர தன்மை உள்ளதாய் தரம் நிறைந்ததாக நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சில நேரங்கள்ல நம்ம பார்க்காததை பார்த்தன்னு சொல்லுவாங்க, நம்ம பேசாததை பேசணும்னு சொல்லுவாங்க, நம்ம நிக்காத இடத்துல இவன் தான் நின்னான்னு சொல்லுவாங்க. சோத்திரம், அந்த இடத்திலே நம்ம நின்னே இருக்க மாட்டோம், அந்த இடத்துக்கு போயே இருக்க மாட்டோம். நான் பார்த்தங்க இவன் தாங்க அந்த இடத்துக்கு போனான்னு என்று சில நேரங்கள் சோத்திரம் நம்மை குறித்து சொல்லப்படும். அந்த நேரத்தில் என்ன சபை, என்ன விசுவாசி, என்ன போய் இப்படி சொல்லிட்டாங்களே என்று சொல்லி ஒரு உலகத்தானை போல கோவித்து கொண்டு, அல்லது தாங்கள் தேவனோடு செய்கிற காரியங்களிலே சோத்திரிக்கிறோம் நின்று விடுகிற காரியங்கள்லாம் யாருன்னா
அந்த விசுவாசத்தில் கொஞ்சம் கலப்படம் உள்ளது. டக்குன்னு அந்த மாம்சம் வெளிப்பட்டுரும். சோத்திரம் தேவ பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய சமூகத்துக்கு வந்துட்டோம். அந்த விசுவாசம் அந்த பசும்பொண்ணு மாதிரி இருக்கணும். சோத்திரம். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன யார் என்ன சொன்னாலும் நான் கர்த்தரை சேவிப்பேன். அல்லேலூயா. மனைவி சொல்றா புருஷனை பார்த்து, எல்லா ஸ்திரீகளும் உன்னை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே, இப்படி ரோடுன்னு தெரியாம ஆடுறிய, கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமா இல்லையான்னு சோத்திரிக்கிறோம். தாவீது ஆராதனை செய்கிறதை பார்த்து மனைவியே இலக்காரமா, ஒருவேளை பரிகாசமா மனைவியே சோத்திரிக்கிறோம் சொன்னா கூட, ஐயோ அப்படியா சரின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேகத்தை அவன் குறைக்கவில்லை. இது உன் பார்வைக்கு அற்பமாய் நீசமாய் இருக்குமானால் நான் இன்னமும் கர்த்தருக்கு முன்பாக ஆடுவேன், பாடுவேன். பர்த்திமே குருடன ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு விசுவாசத்தோடு தான் அவன் கூப்பிடுறான். சோத்திரிக்கிறோம். இந்த தேவன் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவர்னு கூப்பிடுறான். ஆனால் அவன் விசுவாசத்தோடு கூப்பிடும் போது அவனை அதட்டினார்கள். சோத்திரம். இப்படிலாம் கூப்பிடக்கூடாது, சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் பாருங்க, ஐயோ அப்படியா அப்படின்னு தன்னுடைய சத்தத்தை அவன் குறைத்து கொள்ளவில்லை. இன்னும் அதிகமாய் அவன் கூப்பிட்டான். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுகிற பொழுது விசுவாசத்துக்கு நிறைய இடையூறுகள் வரும். விசுவாச வாழ்க்கையை விட்டு போகும்படி நிறைய சம்பவங்கள் நடக்கும். ஆனா நடந்தாலும் உங்கள் விசுவாசம் உங்களை விட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. பிசாசு அது மேலதான் கண்ணு வைப்பான். கர்த்தருடைய விசுவாசத்தை விட்டு இந்த விசுவாசி விலகி போயிடணும், கர்த்தருடைய விசுவாசத்திலிருந்து இந்த தேவனுடைய பிள்ளை பின்மாறி போயிடணும்னு அவன் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவான். ஆனால் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நம்முடைய விசுவாசம் விடவே கூடாது. ஆமென். அதனால ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரன் கடைசி நாட்களிலே விசுவாசத்தை காண்பாரோ. சோதர விசுவாச பரீட்சை உண்டாகும், விசுவாச சோதனை உண்டாகும். விசுவாசத்திலிருந்து உங்களை கீழே தள்ளுறதுக்கு நிறைய பிரச்சனை வந்தாலும் விசுவாசத்திலிருந்து நம்ம கீழே விழக்கூடாது. ஆமென்னு சொல்லுங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இதன் முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக மாத்திரமல்ல, இந்த பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் தேவன் அதை அந்த நாளில் தந்தருளுவார். ஆமென். இன்னைக்கு நிறைய பேரை பார்க்குற, ஒரு காலத்தில் ஆண்டவர் மேல நல்ல விசுவாசமா இருந்தவங்க, ஆண்டவர் மேல நல்ல விசுவாச வீரர்களா இருந்த எத்தனையோ பேர் அந்த நிலையிலிருந்து பின்மாறிட்டாங்க. சோத்திரிக்கிறோம். அருமையான எத்தனையோ பேர் நமக்கு முன்பாக எச்சரிப்பாக, எத்தனையோ பேர் நமக்கு முன்பாக சோத்திரிக்கிறோம் அபாய சங்குகளாய் நிறைய அடையாளங்களை பார்க்கிறோம். உங்களை விட அதிகமாய் ஜெபித்தவர்கள், உங்களை விட அதிகமாய் ஊழியம் செய்தவர்கள், உங்களை விட அதிகமாய் பிரகாசித்தவர் எத்தனையோ பேர் விழுந்து போன காரியங்களை பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் அந்த சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு சோத்திரம் முடிவு பரியந்தமும் நிலைத்து நிற்கிற விசுவாசிகளாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நான்காவது, விசுவாசம்னா என்ன? விசுவாசம் என்பது தேவ வசனத்தின்படி செய்வதே. நாலாவது பாயிண்ட், விசுவாசம் என்பது தேவனுடைய வசனத்தின்படி செய்வதுதான் விசுவாசம். அதான் பியோர் விசுவாசம், அதான் பசும்பொன்னான விசுவாசம். சபையார் எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் என்பது தேவ வசனத்தின்படியே செய்வது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. இப்படி சொல்லுகிறேன். விசுவாசத்தினாலே, விசுவாசம் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. சோத்திரிக்கிறோம். இந்த விசுவாசத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் பாருங்க, தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தை ரெண்டையும் பிரிக்க முடியாது. தோத்திரம். விசுவாசம் பலன் கொடுக்க வேண்டுமானால் விசுவாசம் வசனங்களின்படி இருக்க வேண்டும். சும்மா விசுவாசிக்கிறேன்னா அது கலப்பட விசுவாசம். நான் விசுவாசிக்கிறேன்னா அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட், வசனங்களின்படி நம்முடைய விசுவாசம். அல்லேலூயா. நாம் எதை விசுவாசித்தாலும் எதை செய்தாலும் வேத வசனங்களின்படியே செய்ய வேண்டும். அதுவே வெற்றியை கொண்டு வருகிற விசுவாசமாயிருக்கிறது. அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆகவே நம்முடைய விசுவாசம் வசனங்களின்படி செய்வது. உதாரணமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். லூக்கால சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் குறித்து கொள்ளுங்கள். இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நாள் தெரியும், சோத்திருக்கிறோம். பின்பு அவர் கெனசரேத் கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படிக்கு, கவனிக்கணும், தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்போது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு ஒரு நீண்ட பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. கடற்கரையில நின்று அந்த படக தண்ணியில தள்ள வச்சு அங்க நின்று கரையில் இருக்கிறவங்களுக்கு பேசியிருக்கிறார். எவ்வளவு நேரம் பேசினார்னு தெரியல. பிரசங்கம் அவருடைய வசனத்தை கேட்டார்கள், போதித்தார். போதனை முடிந்தது. முடிந்தவுடனே சீமோனை நோக்கி, சோத்திருக்கிறோம், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிக்கும்படி உன் வலைகளை போடு என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் என்னப்பட்டோம், பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. கவனியுங்கள், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின் படியே வலையை போடுகிறேன் என்று சொன்னார். நல்லா கொஞ்சம் கவனிங்க. ஒரு நாள் காலை வேளையில கடற்கரையில, சோத்திருக்கிறோம், படகில் ஏறினவராக ஜனங்களுக்கு இயேசு பிரசங்கம் பண்ணினார். தனக்கு படகை கொடுத்தவனுடைய நிலைமையை அவர் அறிந்திருந்தார். இவன் ராத்திரி எல்லாம் போய் வலைய போட்டிருக்கான், ஒரு மீன் இவனுக்கு என்ன செய்யல, கிடைக்கல. ஆனா நம்ம கேட்ட உடனே படகை என்ன செய்தான், கொடுத்திருக்கிறான். இது ஆண்டவர் தெரியுது. பேதுருவும் வாயை திறந்த, ஆண்டவரே, நான் ராத்திரி எல்லாம் கஷ்டப்பட்டேன், ஒரு மீன் கூட அகப்படலை, என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு அவன் சொல்லவும் இல்லை. தோத்திரம். ஏனென்றால் உங்கள் நாவில் சொல் பிறவாததுக்கு முன்னமே உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் தான் நம்ம பிரசங்கம் பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. அவனுடைய நிலைமையை அறிஞ்சு அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு காலை நேரம், அது விடிந்து வருகிற நேரம். அது அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, சீமோனே, உன் படகை தள்ளி கொண்டு போய் ஆழத்தில் என்னத்தை போடு, வலைய போடுன்னு சொல்றார். எப்பவுமே இந்த மீன் பிடிக்கிறவங்க ராத்திரி நேரம் தான் அவங்க மீன் பிடிக்கிற ஒரு நல்ல மீன் அவர்களுக்கு தெரியும். ராத்திரி நேரம் தான் நல்ல மீன்கள் என்ன செய்யப்படும், அகப்படும். ஆழ்கடலிலே இரவு நேரங்களிலே மீன்களை பிடிக்கிறது நல்ல தேறின மீனவர்கள் கையாளுகிற காரியமா இருக்குது. ஆகவே இந்த மீன் பிடிக்கிறதில் ரொம்ப அனுபவம் பெற்ற சீமோன் சொல்லுகிறான், இது காலை நேரம், விடிந்து வெகு நேரம் ஆயிற்று, ஆழத்திலே வலையை போட்டாலும் மீன் அகப்படுமா என்று அவன் என்றான். வாயை திறந்து சொல்லல, அவனுடைய மனதில் இருந்தது. நடா இது, ராத்திரிலாம் நம்ம விதவிதமா வலைய போட்டோம், ஒரு மீன் அகப்படலை, பொழுது விடிஞ்சு போச்சு, விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, இந்த நேரம் போயிட்டு ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் சோதரிக்கிறோம் வலைய போட சொல்றாரு. இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் நடக்குமான்னு ஒரு பக்கம் எண்ணினாலும் பேதுரு சொல்லுகிறான், சோதரிக்கிறேன், என் அறிவின்படி, என் அனுபவத்தின்படி, என் சூழ்நிலையின்படி காலை நேரத்தில் வலைய போட்டெல்லாம் மீன் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஆனா நீங்க சொல்றீங்கல்ல, அந்த வார்த்தைக்காக நான் விசுவாசித்து போடுறேன்னு போனான். அல்லேலூயா. அப்போ இங்கிருந்து அப்படியே விசுவாசித்து போனான். வலை நிறைய அவன் மீன் பிடிக்கவில்லை, 2 படகு நிறைய மீன்களோடு அவன் திரும்பி வந்தான். எந்த கரையில ஒரு மீன் இல்லாமல் கரையில் வந்தானோ, இதுவரைக்கும் சரித்திரத்தில் ஒருவேளை அவன் வலை நிறைய மீன் பிடித்திருக்கலாம், படகு நிறைய அவன் மீன் பிடித்திருக்க மாட்டான். கர்த்தருடைய வார்த்தையின்படி விசுவாசித்த அவனுக்கு வலையை அல்ல படகையே நிரப்பினார். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. இந்த சத்தியத்திலிருந்து நாம் என்ன அறிகிறோம் என்றால், நமது அறிவு, அனுபவம், சூழ்நிலைகள் இவைகளை காட்டிலும்
தேவ வசனத்தின் பேரில் வைக்கும் விசுவாசம் நிச்சயம் நமக்கு பலனை கொண்டு வரும். அல்லேலூயா. சபையார் சொல்லுங்கள், என்னுடைய அறிவை, சத்தமா, என்னுடைய அனுபவத்தை, என்னுடைய சூழ்நிலைகளை, இவைகளை வைத்து அல்ல நான் தேவனை விசுவாசிப்பது. என் சூழ்நிலைகள் எதிர்மாறாயிருந்தாலும், என்னுடைய அறிவு போதாமல் இருந்தாலும், அவைகளை காட்டிலும் தேவனுடைய வசனத்தின் பேரிலே நான் வைக்கிற விசுவாசம் பெரிய பலனை எனக்கு கொண்டு வரும்னு நம்புறவங்க ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தோத்திரம். வசனத்தின் மேல தோத்திரம். தேவனுடைய நம்முடைய விசுவாசத்தினுடைய அடிப்படையே சோத்திரிக்கிற கர்த்தருடைய வசனத்தின்படி செய்கிறது தான். அதான் நம்முடைய வாழ்க்கையில பசும் ஒண்ணுக்கு ஒப்பான விசுவாசம். என் பாக்கெட்ல என்ன இருக்கு, அலமாரியில் என்ன இருக்கு, என் திறமை என்ன, அது வச்சு இல்ல. இந்த வேத வசனம் எனக்கு என்ன சொல்லுது, அதை வச்சுதான் விசுவாசம். ஆமென்னு சொல்லுங்க. உதாரணமாக மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5 to 13 குறித்து கொள்ளுங்கள். இங்கே நூற்றுக்கு அதிபதியினுடைய காரியத்தை நீங்க பார்க்கலாம். சோத்திருக்கிற வீட்டில் போய் எல்லாரும் தெரிஞ்ச சம்பவம் தானே. அதுல நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். வார்த்தையில விசுவாசம் வைக்கிறான் பாருங்க. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் என்னாவான், சொஸ்தமாவான் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு அவன் விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு, நான் இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லையே என்று சொல்லிட்டு சொல்றாரு, நீ விசுவாசத்தின்படியே உனக்கு என்ன செய்யட்டும், என் வார்த்தையின் மேல நீ விசுவாசம் வச்சியே, அதன்படியே உனக்கு ஆகட்டும் என்றார். வீட்டில் இருந்த வேலைக்காரன் சொஸ்தமானான். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ரோமர் 4:7 சொல்லுது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் அவர். இல்ல, ஆனா அவர் அழைத்தால், அவர் வசனத்தின்படி விசுவாசித்தால், இல்லாததிலும் அங்கே ஒரு காரியத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஒரு ஊழியர் சொன்னார், நான் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொள்வது இந்த உலகத்திலேயே இல்லாவிட்டாலும் நான் கேட்டுக்கொண்டது நிமித்தமாக அதை எனக்கு சிருஷ்டித்து தருவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொன்னார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் அவைகள் எல்லாம் நிற்கும். ஆமென்னு சொல்லுங்க. ஆண்டவர் தண்ணி மேல நடந்தாரு, சோத்திரம். ஆனால் அருமையானவர்களே, நீரே ஆனால் நானும் நடந்து வர எனக்கு கட்டளையிடும் என்று சொன்னான். எடுத்த எடுப்புல நடந்துடல. ப்ளீஸ் லிசன் தி வேர்ட். ஆண்டவர் நடக்கிறார், நானும் நடப்பேன்னு டக்கு நடக்கல. அவனுடைய காரியம் பாருங்கள். நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் நடந்து வர எனக்கு கட்டளையிடும். வார்த்தையை கேட்கிறான், கட்டளையிடும். அவர் வா என்று சொன்ன உடனே அவன் தண்ணீரின் மேல் நடந்தான் என்பது அல்ல, அவர் சொன்ன அந்த வார்த்தையின் மேல் நடக்கிறான். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை வந்துருச்சுன்னா, அந்த வார்த்தையை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா எந்த சூழ்நிலையை நீங்கள் ஜெயிக்க முடியும். ஆமென்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. சோத்திரிக்கிறோம். இதை தான் நாங்கள் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது சோத்திரிக்கிறோம். ரெயின்ஹார்ட் போங்கே என்கிற ஒரு ஊழியக்காரர் சோத்திரிக்கிறோம். அப்போ அவர் அதை பிரசங்கம் பண்றார். ஆண்டவர் பேதுருவை பார்த்து கம்மான் என்று சொன்னார். முதல் வார்த்தை சீல் வைத்தார். ஓ எம் இ அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து நம்ம ஆளு சும்மாவே நிற்கிறார், டிரான்ஸ்லேட் பண்றவர். அவர்கிட்ட சொல்றார், நீங்களும் சொல்லுங்க. எங்க தமிழ் வார்த்தையில சிங்கிள் வார்த்தை தாங்க இருக்குது, வா, ஒரே வார்த்தை. அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான் அவர். அது ஒரு சிரிப்பா இருந்தாலும் அப்போ அவர் சொல்றாரு, ஆண்டவர் கம் அப்படின்னு ஒண்ணு, முதல் கால சி, ரெண்டாவது கால ஓ, அப்புறம் எம், அப்புறம் இ. தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் பேதுரு நடந்தான். அல்லேலூயா. நடக்க முடியாததுதான் தண்ணீர் மேல நடக்கிறது என்பது நடக்கவே கூடாத ஒரு காரியம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தால் நடக்கலாம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 37 to 38 வரைக்கும் பாருங்க. அங்கே சோத்திரிக்கிறோம், மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாளை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். அங்கே திருமணமே ஆகாத, சோத்திரம், புருஷனை அறியாத ஒரு பெண்ணை பார்த்து
பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த காபிரியேல் தூதன் சொல்லுகிறான், சோத்திரிக்கிறோம், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசுன்னு பெயரிடுவாயாக. அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியனே. அந்த அம்மாவுக்கு அதை விளங்கி கொள்ளவே முடியல. தோத்திருக்கிறோம். ஆனால் கவனிக்கணும், அந்த மரியாள் என்கிற அந்த கணத்துக்குரிய அந்த அம்மாவுக்கு அது விளங்காவிட்டாலும் உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காக கடவுது என்று விசுவாசித்தால் கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சில நேரம் உங்களுக்கே விளங்காட்டாலும், ஆண்டவரே எனக்கு அது விளங்கல, ஆனா நீங்க சொல்றீங்க நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, அவ்வளவுதான், ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அற்புதம் நடக்கும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் சொல்லுகிற வார்த்தைகளை விசுவாசிப்பதற்கு, விளங்கி கொள்ளுகிறதற்கு அறிவு எங்களுக்கு இல்லாவிட்டாலும், நீர் சொல்லுகிறது எங்களுக்கு புரியாவிட்டாலும், மரியாளை போல எங்களுக்கு அது விளங்காவிட்டாலும், உம்முடைய வார்த்தை என்று இருக்குமானால் அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அதை நாங்க விசுவாசிக்கிறோம். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கப்பலோட்டி திசை காட்டுகிற கருவியை நம்புவது போல, தோத்திரம், நாமும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வசனங்களை நம்பி நம்ம வாழணும். அல்லேலூயா. அவனுடைய நம்பிக்கை ஒரே இருட்டா இருக்கும். அந்த கலங்கரை விளக்கம், அந்த ஒரு வெளிச்சத்தை பார்த்து தான் அந்த கப்பலையே ஓட்டுவான். அந்த ஒரு ஒளியை நம்பித்தான் வாழ்வான். அவனுக்கு வேற நம்பிக்கை இல்லை. இந்த உலகத்தில் சோத்திருக்கிறோம், இந்த வசனம் தான் நமக்கு பிடிமானம். இந்த வசனத்தை வைத்து ஜெயிக்கலாம், இந்த வசனத்தை வைத்து முன்னேறலாம். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படியானால் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், விசுவாசம் என்பது தேவனுடைய வசனத்தின்படி செய்வது. ஆமென்னு சொல்லுங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம், இதிலிருந்து ஒரு 4 பாயிண்ட சோத்திர ஒரு துணை குறிப்பா நான் கொடுத்துட்டு செய்தியை நான் முடிக்க போறேன். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகளை உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள் என்ன செய், காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவருடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. வசனத்தின்படி எப்படி விசுவாசிக்கணும், வசனத்தின்படி செய்வது, வசனத்தை விசுவாசிக்கிறது தான் விசுவாசம்னு சொல்றீங்களே பாஸ்டர், வசனத்தை நாங்க எப்படி விசுவாசிக்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, இந்த வசனம் நமக்கு 4 பாயிண்ட் சொல்லுது. ஒரு கர்த்தருடைய வசனத்தை ஒரு விசுவாசி எப்படி அணுகிறது, எப்படி அட்டெண்ட் பண்றது, கர்த்தருடைய வார்த்தையை எப்படி பிலீவ் பண்றது அப்படின்னா, என் மகனே என் வார்த்தைகளை கவனி. நம்பர் 1, அட்டெண்ட் மை வேர்ட். சோதரம், என் வார்த்தைகளை என்ன செய், அதுதான் விசுவாசம். அவருடைய வார்த்தையை கவனிக்கிறது. நிறைய நேரம் சோதரிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம ஏன் செய்யலன்னா அந்த வார்த்தையை சரியாய் கவனிக்கவில்லை. ஏனோதானோன்னு பிரசங்கம் கேட்கிறது, ஏனோதானோன்னு பார்க்கிறது. மனாசே கர்த்தர் பேசின போதிலும் அவன் கவனியாதே போனான். 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாட்சி பாருங்க. கர்த்தர் பேசுறாரா, அவன் கவனிக்கவே இல்லையா. எம்மா கொழுப்படுத்தவனா இருப்பான் பாருங்க. தோத்திரம், கர்த்தர் உன்னை ராஜாவாக்கி இருக்கிறாரு, கர்த்தர் உன்னை உயர்த்தி இருக்கிறாரு. அவர் பேசும்போது நீ எப்படி கவனிக்கணும் அந்த வார்த்தையை? அவரால உயர்ந்துட்டு அவர் வார்த்தையே கவனிக்கலன்னா எப்படி? நிறைய பேருக்கு பிரசங்கத்தில் தான் தூக்கம் வரும், பைபிள் படிச்சா தூக்கம் வரும், வசனத்தின் மேல ஒரு விருப்பம் இல்லை, வசனத்தின் மேல ஆர்வம் கிடையாது. எப்படி நீ விசுவாசத்துல வீரரா மாற முடியும்? எப்படி உன்னுடைய விசுவாசம் பொன்னை போல இருக்கும்? ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆவியில நிறைந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது நீங்கள் கவனிக்கிறத வச்சுதான் அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள அப்ளிகேட்டட் ஆகும். அல்லேலூயா. அதுதான் இயேசு சொன்னார், நீங்கள் கவனிக்கிற விதத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. வசனத்தை கவனிக்கணும். என் மகனே,
என் வார்த்தைகளை கவனி. எதையோ கவனிச்சுக்கிட்டு இருக்கிற, அவனை கவனிக்கிற, இவனை கவனிக்கிற, அவனை கவனிக்கிற, இவனை கவனிக்கிற, செல்போன்ல எவனா கூப்பிட்டானா அதை கவனிக்கிற, சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு என் வார்த்தையை நீ கவனிக்கலையே. ஆண்டவருக்கு அப்படிப்பட்டவங்களுக்குள்ள விசுவாசம் வேலை செய்யாது. அப்ப ஆண்டவர் சொல்ல, அட்டன் மை வேர்ட். எல்லாம் சொல்லுங்க, நான் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்கிறதுனா என்ன? சங்கீதம் 1:2 வேதத்தில் பிரியமாயிருக்க வேண்டும். சங்கீதம் 1:2 வேதத்தை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். சோத்திரம். எஸ்ரா 7:10 வேதத்தை ஆராய வேண்டும். சங்கீதம் 37:31 வேதத்தை இருதயத்திலே வைக்க வேண்டும். 119வது சங்கீதம் 70வது வசனம், வேத வசனமே என் மனமகிழ்ச்சி என்று எண்ண வேண்டும். 119வது சங்கீதம் 71வது வசனம், வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். 119வது சங்கீதம் 72வது வசனம், பொன்னை விட வெள்ளியை விட வேதத்தை விரும்ப வேண்டும். 119வது சங்கீதம் 97வது வசனம், நாள் முழுவதும் என் தியானமாக அது இருக்க வேண்டும். ஏசாயா 42:4 சொல்லுகிறது, வேதத்தின் வெளிப்பாடுகளுக்காக காத்திருக்க வேண்டும். ஏசாயா 50:4 வசனம், அதிகாலையில் வேதத்தை சோத்திரிக்கிறோம் கற்றுக்கொள்ள எழும்ப வேண்டும். 119வது சங்கீதம் 148 வசனம் சொல்லுகிறது, நடு ஜாமங்களில் எழுந்து வேதத்தை தியானிக்க வேண்டும். சொல்லிக்கிட்டே போலாம். கர்த்தருடைய வசனத்தை நீ என்ன செய்ய வேண்டும்? இப்படியெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டும். இப்படியெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கவனிக்கும் போது பேதுருவை போல சொல்லுவீர்கள், நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டேன், ஒன்றும் நடக்கல. ஆனால் இவ்வளவு நேரம் நீங்க பேசின வார்த்தையை நான் கேட்டபொழுது இந்த வார்த்தைக்குரியவர் ஏதோ ஒன்றை என் வாழ்க்கையிலே செய்வார் என்று அவன் விசுவாசித்தான். அல்லேலூயா. சோத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி நம்முடைய விசுவாசத்தை நம்ம வர சொன்னோம். அப்புறம் 2வது பாயிண்ட் அதில் சொல்றாரு, நீதிமொழிகள் 4 சோத்திருக்கிறோம். அதனுடைய 2வது பாயிண்ட் 20வது வசனம், என் வசனங்களுக்கு, என் மகனே என் வசனங்களுக்கு உன் செவியை என்ன செய், சாய். சில நாட்கள் இங்கே தான் இருப்பாங்க, ஆனால் காது எங்கே இருக்காது? சர்ச்சில் இருக்காது. வசனம் பிரசங்கிக்கும் போது காது எங்கே இருக்காது? மற்றவங்க கிட்ட ஊர் கதை, பக்கத்து வீட்டு கதை, 2 பேர் யாரை பேசினுங்கும் போது இங்கே இருந்துங்கன்னு அவங்க என்ன பேசினான்னு அதை உத்து கவனிச்சுன்னுக்கிறது, அவன் என்ன தான் பேசினான்ற சொல்கிறது, இதெல்லாம் உருப்புறதுக்கு வழி இல்லை. இது கனவுல கூட பரலோகத்துக்கு போவாது. சோத்திரிக்கிறோம். இங்கே உட்காந்துட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம, ஒருவேளை என்னை பற்றி பேசுகிறாங்களோ, அவங்க யாரை பற்றி பேசுகிறாங்க, அதெல்லாம் ரொம்ப குதிரைக்காது மாதிரி கேட்கறது. தோத்தரிக்கிறோம் அப்படின்றது அதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கூர்மையாக்கினா பரவாயில்ல, ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லாததுக்கெல்லாம் அந்த பக்கம் அப்படி இருக்கிறது. சோத்தரிக்கிறோம். பேதுரு யோபு சொல்றாரு, நாவானது ஆகாரத்தின் ருசி அறிகிறது போல செவியானது வார்த்தைகளின் ருசி என்ன செஞ்சிருக்குதுங்க. கதை வசனம், அந்த வசனம், இந்த வசனம் ரொம்ப ஜாலியாக உட்காந்து கேட்கறது. தோத்திரம். கதையெல்லாம் கேட்கறது, அவன் கதை இவன் கதையெல்லாம் ஜெபம் பண்ணுவோம், அப்போதான் தூக்கமே வரும். வசனத்தை கவனிப்போம், தூக்கம் வந்துடும். அப்படின்னா உன்னை நீலாம் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இல்லை? தோத்திரம். ஆண்டவர் என்ன நினைப்பார்? ஆகவே விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய செவிகளை என்ன செய்யணும்? சாய்க்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் கேட்க நம்முடைய செவிகளை ரொம்ப ஷார்பன் பண்ணி வைக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, கர்த்தர் என்ன சொல்லுவாரோ என்று நான் கவனித்து கேட்பேன். ஆகபுக் சொல்றார், ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அவர் எனக்கு என்ன சொல்லுவாரோ என்று நான் கவனித்து கேட்பேன். சோத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா 8:8 சொல்லுகிறது, சொல்லப்படும் எல்லா வார்த்தையை கவனியாதே. எதை கவனிக்கணும் எதை கவனிக்கூடாதுன்னு கர்த்தர் நமக்கு டீச் பண்றாரு பாருங்க. சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் என்ன செய்யாத, கேட்காத, கவனியாத. கவனித்தால் உன் சத்துரு உன்னை நிந்திக்கிறதை என்ன செய்ய வேண்டியதா இருக்கும்? கேட்க வேண்டியதா இருக்கும். சோத்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லிட்டு சோத்திருக்கிறோம். வெளிப்படுத்தல் 2:7 சோத்திர சொல்லுகிறது, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் என்ன செய்யட்டும்? கேட்க கடட்டும். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனம் பாக்கியம் உள்ளது. சங்கீதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 8:18 நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள்.
எந்த சத்தத்தை கேட்குறீங்கன்னு கவனிங்க. சர்பத்தின் சத்தத்தை கேட்குறீங்களா, கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறீங்களா? சர்பத்தின் சத்தம் ரசனையா இருக்கும், கர்த்தருடைய சத்தம் ரசனையா இருக்காது. தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை புசித்தால் நீங்கள் சாகவே சாவீர்கள். சர்பம் சொல்லுது, இந்த கனியை புசித்தால் தேவனை போல என்ன செய்வீர்கள்? ஆவீர்கள். சில நேரம் ஆவியானவர் பேசுற சத்தம் உனக்கு இனிப்பா இருக்காது, ஆனா அந்த வார்த்தை தான் உன்னை வாழ வைக்கும். உலக சொல்ற வார்த்தை ரசனையா இருக்கும், ஆனா உன்னை பாதாளத்தில் அது தள்ளிடும். அல்லேலூயா. ஆதாம் தேவனுடைய சத்தத்தை கேட்காமல் தன் மனைவியின் சத்தத்தை கேட்டான். ஆண்டவர் ஏற்கனவே ஆதாம் சொல்றார், இந்த கனியை புசிச்சீங்கன்னா நீங்க சாகவே சாவீர்கள்னு. ஆனா மனைவி போயிட்டு சொல்றா, எங்க இந்த கனியை புசித்தா நீங்க சாகவே சாவீர்னு சொன்னீங்க, ஆனா எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த கனியை புசித்தால் தேவனை போல ஆவீர்கள்னு சொன்னாங்க, சாப்பிடுங்க அப்படின்னு. உடனே ஆதாமனை என்ன சொல்லியிருக்கணும்? ஏய், பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுற, யார் உனக்கு அப்படி சொன்னது? ஆண்டவர் இந்த கனியை புசித்தா சாவிங்க தான் சொல்லியிருக்கிறாரு. சோத்திர, தேவனை போல ஆவீர்கள்னு சொல்லி தப்பான வார்த்தை அப்படின்னு அவன் தடுத்து இருக்கனால கொண்டாட்டி சொன்னவனே இவன் கேட்டான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சாப்டர் க்ளோஸ். ஆபிரகாம் பாருங்க, விசுவாசின் தகப்பன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு சந்ததியை தருவேன். ஆண்டவரே, என் வேலைக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் என் சந்ததி ஆக்கும் போறீங்களா? இல்ல இல்ல, உன் கற்ப பிறப்பே உன் சந்ததியா இருக்குன்னு கிளியரா சொல்லியிருக்கிறாரு. ஒரு நாள் இந்த சாராளாமா வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்லுது, ஆண்டவர் செய்வார் ஆண்டவர் செய்வார்லாம் காத்திருந்தா நமக்கு இப்படியே தான் இருக்கணும், அதனால இதோ இருக்க சாரால் ஆகார் இருக்காங்க, கொஞ்சம் சேர்த்துங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவர் தருவார்னு சொல்லியிருக்கணும்ல. ஆனால் அந்த சத்தத்தை கேட்காம இந்த கிழவன் என்ன பண்ணிட்டான்? தோத்திரம். அல்லேலூயா. ஒருவேளை ரொம்ப நாளாக ஆசை வச்சிருந்தானோ என்னவோ, போகும்போது வரும்போது பார்த்துருந்தானோ என்னவோ. சோத்திருக்கிறோம். நோனே சொல்லலை அந்த தாத்தா. ஓகேம்மா, நீ சொன்னா அது என் மந்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான். சோத்திரம். 13 வருஷம் ஆண்டவருக்கு அவனுக்கும் பேச்சுவார்த்தையே இல்லை. ஆபிரகாமுக்கு அந்த நாள் இருண்ட நாளாகவே காணப்பட்டது. யார் சத்தத்தை கேட்குறோம் அதானே ரொம்ப முக்கியம். யார் சத்தத்துக்கு? ஆதாம் மனைவியின் சத்தத்தை கேட்டு, சோதர ஆபிரகாம் மனைவியின் சத்தத்தை கேட்டு விசுவாசத்தினின்று கீழே விழுந்து போனதை நம்ம பார்க்குறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அல்லது ஆண்டவர் சொல்றார், என் மகனே என் வார்த்தைக்கு. புரிஞ்சவங்க கைதட்டி கத்தர், என் வார்த்தைக்கு. லிசன் மை வேர்ட். என் வார்த்தையை கவனி. அவன் சொல்றான் இவன் சொல்றான் கேட்டுன்னா அவ்வளவுதான். ஆபிரகாம் கதை மாதிரி தான் ஆயிடும். சோத்திரிக்கணும், ஆதாம் கதை மாதிரி தான் ஆயிடும். என் வார்த்தையை கேளுன்றார். ஆமென்னு சொல்லுங்க. 3வது டைம் ஆகிறது. கர்த்தருடைய வசனம் உன் கண்ணை விட்டு பிரியாதிருப்பதாக. சோத்திரிக்கிறோம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, 4 பாருங்க, 21 வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 4:21. அவைகள் கர்த்தருடைய வசனம், என் மகனே சோத்திர, என் வார்த்தைகள் உன் கண்ணை விட்டு என்ன செய்யாதிருப்பதாக, பிரியாதிருப்பதாக. சோத்திரிக்கிறோம். ஃபோக்கஸ் ஆன் மை வேர்ட் பை யுவர் ஐஸ். சோத்திரம். உன் கண்ணை வேற எங்கேயும் ஃபோக்கஸ் பண்ணாத, உன் கண்ணை என் வார்த்தையின் மேல் கவனமா இருக்கட்டும். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின் மேல ஃபோக்கஸா இருக்கணும். நம்முடைய கண்கள் அதன் மேல எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. கண் கெட்டதானால் சரீரமும் என்ன செஞ்சிடும்? கெட்டு போயிடும். ஆகவே கண்ணு எதன் மேல ஃபோக்கஸா இருக்கு, அதான் ரொம்ப முக்கியம். உன் கண்ணு தேவனுடைய தீபமாகிய வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சுடருக்கு ஒப்பாய் இருக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தையின் மேல் உன் கண் இருக்குமானால் நீ எரிந்து பிரகாசிக்கிற குத்து விளக்காக இருப்பாய், பசும்பொன்னாக நீ இருப்பாய். அல்லேலூயா. 4வது பாயிண்ட், வேகமா போறேன். சோத்திரிக்கிறோம். 4வது பாயிண்ட் சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் மகனே என் வார்த்தைகளை உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள். எதை பத்திரப்படுத்துகிறாயோ இல்லையோ, என் வார்த்தைகளை உன் இருதயத்தில் என்ன செய்? காத்துக்கொள். நீதிமொழிகள் 7:1 பாருங்க. என் மகனே நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. சோத்திரிக்கிறோம்.
keep my words in your heart. சோத்திரிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை உன் இருதயத்திலே காத்துக்கொள். ஆமென்னு சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் காத்துக்கொள்வது என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை மனப்பாடம் பண்ண வேண்டும். மனப்பாடம் பண்ணின வார்த்தையை திரும்ப திரும்ப வாயினால் சொல்ல வேண்டும். எல்லாம் சொல்லுங்க. சோத்திர இருதயத்திலே, என் இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தையை எப்படி காத்துக்கொள்வது? சத்தமா சொல்ல. கர்த்தருடைய வார்த்தைகளை நான் மனப்பாடம் பண்ணி இருக்கிற வார்த்தைகளை என் நாவினாலே நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஆனால் விசுவாசம் எனக்குள் வளர்ந்து பெருகும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்படி காத்து கொண்ட என்ன நடக்குமா? 22 வசனம், அவைகளை கண்டுபிடிக்கிறவைகளுக்கு அவைகள் ஜீவனும் அவர் உடலுக்கெல்லாம் அது என்னவா இருக்கும்? ஆரோக்கியமா இருக்கும். அல்லேலூயா. அப்ப மனப்பாடம் பண்ண வார்த்தையை திரும்ப திரும்ப வாயில நீங்க சொல்லும் பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க சொல்லும் வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு ஜீவனை உண்டாக்கும். எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை வல்லமையாயும் அது ஜீவனாயும் இருக்கிறது என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆமென்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்து, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு, கர்த்தருடைய வார்த்தைகளை கண்டு என் இருதயத்திலே நான் பத்திரப்படுத்துவேனானால் என் இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. 23 சோதர நீதிமொழிகள் 4:23 சொல்லுது, எல்லா காவலோடு உன் இருதயத்தை. ஏன் இருதயத்தை காத்துக்கொள்ளணும்? அங்கதான் வார்த்தையை பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? மனப்பாடம் பண்ணி திரும்ப 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 சொல்லி நான் என் இருதயத்திலே தேவனுடைய வார்த்தையை பத்திரப்படுத்தியிருக்கிறேன். ஆகவே பைபிள் சொல்றது, எல்லா காவலோடும் கர்த்தருடைய வார்த்தையை பத்திரப்படுத்தியிருக்கிற உன் இருதயத்தை காத்துக்கொள்ளு, அங்கிருந்து தான் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று புறப்படும். அல்லேலூயா. சோதர ஆரம்ப காலங்களில் அப்படிதான் வசனங்களை நாங்கள் மனப்பாடம் பண்ணுவோம். சில நேரம் சில வசனங்களை சோதரிக்கிறோம். இப்போல்லாம் செல்ஃபோன் வந்துருச்சு, நிறைய அனுகூலங்கள்லாம் இருக்குது. ஆனால் அப்போல்லாம் அதெல்லாம் இல்லை. ஆகவே சோதரம் அப்போல்லாம் நான் ஒரு பேப்பரில் சோதரிக்கிறேன். இன்றைக்கு மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனங்களை சொல்லி சில வேளையில் சில 2வது வரி 3வது வரி மறந்துட்டு தக்கன பேப்பர் எடுத்து பார்ப்பேன். பார்த்துட்டு திரும்ப திரும்ப அப்படி சொல்லுவேன். அதனால தான் சோதரம் அப்படி மனப்பாடம் பண்ணால் தான் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணும்போது சில வார்த்தைகளை நாங்கள் வசனம் பார்க்காம அப்படியே சொல்கிறது. அதுதான் அந்த உத்தரம். அப்படி பத்திரப்படுத்தும் போது அதற்குள் இருந்து சோதரிக்கிறோம் ஜீவ ஊற்று என்ன செய்யும்? புறப்படும். நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுக்கு கூட இந்த வெளிப்பாடு என்கிற ஊற்று அப்படி வரும். நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு ஜெபம் தீர்க்க தரிசனமா மாறும். நீங்க ஜெபம் பண்ணும்போது ஒரு வசனத்தை சொன்னீங்க, அந்த வசனம் எனக்கே சொன்ன மாதிரி இருந்ததுன்னு சொல்லுவாங்க. சோத்தரிக்கிறோம். சொந்த கதைகளை சோக கதைகளை வசனத்தில் சொல்லி உங்க ஜபங்களை சொல்லாதபடிக்கு சோத்திரம் எல்லா பிரச்சனைகளுக்குரிய வசனம் பைபிள் இருக்குது. பண்ணால அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த ஜபம் பவரா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த தேவனுடைய வசனத்தை பத்திரப்படுத்தி இருக்கிற அந்த இருதயத்தை நீங்க காத்து கொண்டீங்கன்னா அதிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று என்ன செய்யும்? புறப்படும். ஆமென்னு சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. எல்லா காவலோடும் கர்த்தருடைய வசனத்தை என் இருதயத்திலே பத்திரப்படுத்தி இருக்கிற அந்த இருதயத்தை நான் காத்து கொள்ளும் பொழுது அந்த இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. அதான் வெளிப்பாடு, ரெவலேஷன். சோத்திரம். ஊற்று புறப்படும், ஊற்று புறப்படும். அந்த ஊற்று உங்களுக்குள்ள புறப்படும் பொழுது அந்த ஊற்றாகிய வசனம் போகிற இடத்துல என்ன நடக்கும் தெரியுமா? ஏசாயா 55 அதிகாரம் 8 13 பாருங்க. காரியம் வாய்க்கும். சோத்திரிக்கிறோம். மத்தேயு 4:4 அந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களிருந்து ஊற்றா புறப்படும் பொழுது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பீர்கள். 2 சாமுவேல் 7:25 உங்கள் முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். லூக்கா 1:28 அற்புதங்கள் நடக்கும். லூக்கா 5:5 உங்கள் வெறுமை என்ன செய்யும்? மாறும். ரோமர் 10:17 விசுவாசம் உண்டாகும். சோத்திருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, விசுவாச கேள்வினால் உண்டாகும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் அது உண்டாகும். ஏசாயா 55
சோத்திரிக்கிற 8-13 வாசிக்கினா உங்க சிந்தை பரிசுத்தமாகும். இதெல்லாம் நான் வேக வேகமா சொல்லியிருக்கிறேன், பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தோத்திரிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப கேள்வி. இன்னைக்கு ஒரே ஒரு பாயிண்டை தான் நம்ம சிந்தித்தோம். விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையின்படியே செய்வது. தேவனுடைய வார்த்தையின்படியே நீங்கள் செய்வீர்களானால் உங்கள் விசுவாசம் பசும்பொன்னாயிருக்கும். உங்கள் விசுவாசம் ஜெயத்துக்கு நேராக உங்களை நடத்தும். அந்த விசுவாசத்தை நீங்கள் வளருவீர்கள். ஆமென்னு சொல்லுங்க. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த விசுவாசம் எங்களுக்குள்ள கிரியை செய்யணும். ஆண்டவரே, ஆண்டவரே, அழிந்து போகிற பொன் சோத்திரிக்கிறோம் அக்கினியினால சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? சோத்திரிக்கிறோம். அதை பார்க்கல அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். ஹல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பொன்னை போல புடம்பிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடம்பிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்குமே சோதித்திடா தாங்கிட பலனளிப்பாம். திராணிக்கு மேல் சோதித்திடா தாங்கிட பலனளிப்பாம். நீதிமானை அனுதினமோம் சோதிக்க பலவேறு துன்பம் வந்தோ. நீதிமானை அனுதினமும் சோதிக்க பலவேறு துன்பம் வந்தோ. கர்த்தர் அன்பை விட்டு நீங்கா சுத்தனாய் நிலைத்திருப்பே. கர்த்தர் அன்பை விட்டு நீங்கா சுத்தனாய் நிலைத்திருப்பே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம்